சேலம் சீலநாயக்கன்பட்டியில தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கூட்டம் இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. ஸோ அதில் அக்கட்சியுடைய தலைவர் விஜய் சிறப்புரை ஆற்றியிருக்காரு. ஸோ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஓட்டு எங்களுடைய உரிமை, எங்களுடைய உரிமையை யாருமே விலைக்கு வாங்க முடியாது, எங்களுடைய ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வேற யாரையுமே நம்பி ஏமாற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் தாவேகா நிர்வாகிகளை உறுதிமொழி ஏற்க வச்சிருக்காரு. அதற்கப்புறமா பேசின அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1% வாக்கு வாங்கி காட்டக்கூடிய தில் இருக்குதான்னு, திராணி இருக்குதான்னு திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு விஜய் சவால் விடுத்திருக்காரு. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை மறந்துட்டு நம்மள அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அனுபவம் இல்லதான், கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதான், எங்களுக்கு சுட்டு போட்டாலும் அதெல்லாம் வராது, கொள்கையை பெயரளவில் வச்சுக்கிட்டு நேரடியாக மறைமுகமாக சரண்டர் ஆகக்கூடிய அனுபவம் எல்லாம் வரவே வராதுதான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது போக நல்லாட்சி வழங்க மேதாவிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காமராஜர், எம்ஜிஆர் மக்கள் சக்தியுடைய துணையால, மக்கள் மேல அக்கறை கொண்ட அதிகாரிகளுடைய துணையால சூப்பரான ஒரு நல்ல ஆட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு விஜய் உறுதியா சொல்லியிருக்காரு. அதே போல் அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசிய அவர், நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற நேரத்தில், நம்மளை ஒரு ஏளனமாக பார்க்குற நேரத்தில் நம்ம யாருங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒன்று தோணும், நம்ம யாருங்கிறத காட்டணும்னு ஒரு புத்வேகம் நம்மளுக்குள்ளே வரும். அப்படி ப்ரூவ் பண்ணுற அந்த பாயிண்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியுமா? எந்த விஷயத்தில் நம்மளை கிண்டலும் கேலியுமா பேசுகிறாங்களோ அதே விஷயத்தை வச்சு நம்ம அதை ஒரு பாசிட்டிவாக மாற்றுறதுன்னு ஒன்று இருக்குதா, அதே விஷயத்தை வச்சு நம்ம அதை ஒரு ஃபயராக மாற்றுறதுன்னு ஒன்று இருக்குதா, அங்கிருந்து தான் அந்த பவரே ஸ்டார்ட் ஆகும். அப்படிப்பட்ட அந்த உண்மையான அந்த பவரை சொல்கிறேன். அந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமா? விஜய், வீட்டை விட்டு வெளியே வா, பனையூர்லேருந்து வெளியே வா அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா, முதல்ல என் வீடு எங்கே இருக்குனாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அது போக என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை சீண்டி பார்க்குறதா நினச்சிக்கிட்டு கிண்டலும் கேலியுமா பேசுகிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்களே அது மற்றவங்களுக்கு வேணா ஸ்டேட்டாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. என் வீட்டில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு அன்போட மக்களை பார்த்து அவர் சொல்லியிருக்காரு. மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களும் என்னுடைய உங்களுடைய எல்லோருடைய ஃபியூச்சரையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கோன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து வெறுப்பு அரசியல் செய்வதற்காக நான் அரசியலுக்கு வரல, விஜய்க்கு முன்பு உங்களுடைய தேர்தல் கணக்கு பலிக்காது, கொடுக்கக்கூடிய காசை வாங்கிக்கிட்டு கொடுப்பவர்கள் செவுள்ள விசிலூதி அனுப்புங்க அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா அனல் பறக்க பேசியிருக்காரு. ஸோ சேலம் சீலநாயக்கன்பட்டியில் இவர் பேசின இந்த பேச்சு தான் இப்போ வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மக்களே சொல்லுங்க, உங்களுடைய ஓட்டு யாருக்கு?